வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது நியூஸ் ஃபர்ஸ்டின் மதிய நேர பிரதான செய்திகளுடன். முதலில் தலைப்புச் செய்திகள். சபை அமர்வுகளில் பங்கேற்பதற்கு வடமாகாண எதிர்க்கட்சித் தலைவருக்கு நீதிமன்றம் அனுமதி. எதிர்வரும் 6ஆம் திகதி வரை விளக்கமறியல் நீடிப்பு. 112 மில்லியன் ரூபாய் பெறுமதியான சட்டவிரோத சிகரெட்டுகள் சுங்க திணைக்களத்தினால் மீட்பு. இறப்பரின் விலை துரிதமாக வீழ்ச்சியடைந்துள்ளது. ஆசியாவில் இராணுவ விரிவாக்கம் கட்டுப்படுத்தப்பட வேண்டும். ஜப்பானிய பிரதமர் தெரிவிப்பு. இனி விரிவான செய்திகள். நெடுந்தீவு பிரதேச சபை தவிசாளர் டேனியல் ரெக்சிகனின் கொலையுடன் தொடர்புடையதாக கூறப்படும் முதலாவது சந்தேக நபரான வடமாகாண சபையின் எதிர்க்கட்சித் தலைவர் கந்தசாமி கமலேந்திரனுக்கு மாகாண சபை அமர்வுகளில் பங்கேற்பதற்கான அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. பிரதேச சபை தவிசாளரின் கொலை தொடர்பான வழக்கு ஊர்காவத்துறை நீதவான் நீதிமன்றத்தில் இன்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது மாவட்ட நீதிபதியும் நீதவானுமாகிய எஸ் லெனின் குமாரால் இந்த அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. சந்தேக நபரான கந்தசாமி கமலேந்திரன் விடுத்த வேண்டுகோளை பரிசீலித்த நீதிமன்றம் வடமாகாண சபை அமர்வுகளில் பங்கேற்பதற்கான அனுமதியை அவருக்கு வழங்கியுள்ளது. இதேவேளை சந்தேக நபரான எதிர்க்கட்சித் தலைவர் உள்ளிட்ட 3 சந்தேக நபர்களையும் பிப்ரவரி 2ஆம் திகதி வரை தொடர்ந்தும் விளக்கமறியலில் வைக்குமாறு ஊர்காவல்துறை நீதவான் உத்தரவிட்டுள்ளார். நெடுந்தீவு பிரதேச சபை தவிசாளர் கடந்த நவம்பர் மாதம் 26ஆம் திகதி சடலமாக மீட்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. சட்டவிரோதமாக நாட்டிற்கு கொண்டுவரப்பட்ட 112 மில்லியன் ரூபாய் பெறுமதியான ஒரு தொகை சிகரெட் சுங்க பிரிவினரால் கைப்பற்றப்பட்டுள்ளது. ஆடுகள் என கூறி துபாயிலிருந்து மறைமுகமாக இந்த சிகரெட்டுகள் கொண்டுவரப்பட்டுள்ளதாக சுங்க வருமான கண்காணிப்பு பிரிவின் சுங்க அதிகாரி பராக்கிரம பஸ்நாயக்க தெரிவித்தார். சந்தேகத்திற்கிடமாக காணப்பட்ட கொள்கலன் ஒன்றை இன்று காலை திறந்தபோதே சிகரெட் தொகை கண்டுபிடிக்கப்பட்டதாக அவர் கூறினார். இந்த கொள்கலனில் 4 மில்லியன் சட்டவிரோத சிகரெட்டுகள் காணப்பட்டதாக சுங்க வருமான கண்காணிப்பு பிரிவு குறிப்பிடுகின்றது. போலீஸ் உத்தியோகத்தர்களின் நடவடிக்கைகளின் காரணமாக மன உளைச்சலுக்கு உள்ளாகும் நபர் ஒருவருக்கு நஷ்டஈட்டை பெற்றுக்கொள்ளும் விதத்தில் சட்ட திருத்தம் மேற்கொள்ளப்பட உள்ளதாக தேசிய போலீஸ் ஆணைக்குழுவின் தலைவர் ஜனாதிபதி சட்டத்தரணி ஸ்டேனக வல்கம்பாய தெரிவிக்கின்றார். கொழும்பில் நேற்று இடம்பெற்ற நிகழ்வொன்றில் கலந்து கொண்டு உரையாற்றிய போதே அவர் இதனை குறிப்பிட்டார். கொழும்பில் உள்ள லக்ஷ்மண் கதிர்காமர் மத்திய நிலையத்தில் நடைபெற்ற நிகழ்வொன்றில் கலந்து கொண்டு உரையாற்றிய போதே அவர் இதனை குறிப்பிட்டார். போலீஸ் உத்தியோகத்தர்களின் நடவடிக்கைகளினால் பாதிக்கப்படுகின்ற ஒருவருக்கு நிவாரணத்தை பெற்றுக் கொடுக்குமாறு அரசியலமைப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. எனினும் அந்த சட்டம் தற்போது நடைமுறையில் இல்லை. இதன்படி போலீஸ் ஆணைக்குழு அதற்கான சட்டமூலத்தை தயாரித்து ஜனாதிபதிக்கு அனுப்பி வைத்தது. அவ்வாறு பாதிக்கப்படுகின்ற ஒருவருக்கு நட்டஈட்டை பெற்றுக் கொள்ளும் விதத்தில் அவர் அந்த சட்டத்தை நடைமுறைப்படுத்துவார் என நாம் நம்புகின்றோம். பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு சமாதானப்படுத்தும் முறைமை சிறப்பாக அமையும் என இணக்க சபை ஆணைக்குழுவின் தலைவர் ஓய்வு பெற்ற உயர் நீதிமன்ற நீதியரசர் எக்டர் எஸ் யாப்பா இதன் போது சுட்டிக்காட்டினார். நீதிமன்றம் ஒன்று வலுவான வழக்கு விசாரணை ஒன்று உரிய சாட்சியங்கள் இல்லாவிடின் அது வலுவிழந்து போய்விடும். பிரச்சனைகளை புரிந்து கொண்டு அனைத்து தரப்பினரதும் தேவைகளை புரிந்து கொண்டு அதற்கான யோசனைகளை முன்வைத்து தீர்வை பெற்றுக் கொடுப்பது சிறந்த முறையாக காணப்படுகின்றது. இறப்பரின் விலை துரிதமாக வீழ்ச்சியடைந்துள்ளது. புகையிடப்பட்ட 1 கிலோகிராம் ரப்பரின் விலை 310 ரூபாய் வரை தற்போது குறைவடைந்துள்ளதாக ரப்பர் அபிவிருத்தி திணைக்களம் தெரிவிக்கிறது. கடந்த வருடத்தின் ஜனவரி மாதம் புகையிடப்பட்ட 1 கிலோகிராம் ரப்பரின் விலை 400 ரூபாவாக காணப்பட்டது. அத்துடன் கிரேப் ரப்பர் 1 கிலோகிராமின் விலை 410 ரூபாய் தொடக்கம் 340 ரூபாய் வரை வீழ்ச்சியடைந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. உலக சந்தையில் இயற்கை ரப்பரின் விலை வீழ்ச்சியடைந்துள்ளமையே இந்த நிலைமைக்கு காரணம் என்று ரப்பர் அபிவிருத்தி திணைக்களம் சுட்டிக்காட்டுகிறது. மிளகு, இஞ்சி, மஞ்சள் போன்ற பயிர்களை உற்பத்தி செய்யும் வேலை திட்டம் ஒன்று மட்டக்களப்பு மாவட்டத்தில் முன்னெடுக்கப்பட்டுள்ளது. இதற்கமைய மட்டக்களப்பு மாவட்டத்தின் 5 பிரதேச செயலக பிரிவில் இந்த திட்டம் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக எமது பிராந்திய செய்தியாளர் தெரிவித்தார்.
ஒட்டமாவடி பிரதேச செயலக பிரிவில் தெரிவு செய்யப்பட்ட பயனாளிகளுக்கு சிறு ஏற்றுமதி பயிர்க்கன்றுகள் நேற்றைய தினம் வழங்கப்பட்டன. இந்த திட்டத்திற்கு அமைவாக முதலாவது கட்டத்தின் கீழ் 1200 கமுகம் கன்றுகள் மற்றும் 5000 கருவா கன்றுகளும் நடுவதற்கான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன. இரண்டாவது கட்டத்தின் கீழ் 3000 கமுக கன்றுகளும் 2000 கருவா கன்றுகளும் 1000 மிளகு கன்றுகளும் வழங்கப்பட்டு பயிரிடப்பட உள்ளன. அத்துடன் மூன்றாவது கட்டமாக இஞ்சி மற்றும் மஞ்சள் ஆகிய கன்றுகள் வழங்கப்பட்டு பயிரிடப்பட உள்ளதாக எமது பிராந்திய செய்தியாளர் தெரிவித்தார். மட்டக்களப்பு மாவட்டத்தின் பட்டிப்பளை, ஏறாவூர்பற்று, ஆரையம்பதி, வாகரி, ஓட்டமாவடி ஆகிய பிரதேச செயலக பிரிவுகளில் தெரிவு செய்யப்பட்ட பயனாளிகளுக்கு இந்த கன்றுகள் வழங்கப்படுகின்றன. அத்துடன் இதற்கான இலவச ஆலோசனைகளும் வழங்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. முதலாம் தரத்தில் பிள்ளைகளை இணைத்துக் கொள்வதற்காக இதுவரையில் பாடசாலை ஒன்று கிடைக்காதவர்கள் உடனடியாக தமது பிரதேசத்தின் வலய கல்வி பணிப்பாளரை சந்திக்குமாறு கல்வி அமைச்சு பெற்றோர்களிடம் வேண்டுகோள் விடுத்துள்ளது. பாடசாலைகளில் முதலாம் தரத்தில் மாணவர்களை இணைத்துக் கொள்ளும் நடவடிக்கை தற்போது இறுதிக்கட்டத்தை எட்டியுள்ளதாக அமைச்சின் செயலாளர் அனுர திசாநாயக்க தெரிவிக்கின்றார். விண்ணப்பித்த பாடசாலைகள் கிடைக்காத காரணத்தினால் சில பிள்ளைகள் அந்த பாடசாலைகளில் இணையும் எதிர்பார்ப்புடன் காத்திருப்பது தொடர்பான தகவல்கள் பதிவாகியுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். சுற்று நிருபத்திற்கு அமைய புள்ளிகள் வழங்கப்படுவதாகவும் பெற்றோர்களின் தயார்படுத்தல்களில் காணப்படும் குறைபாடுகள் காரணமாக விண்ணப்பிக்கும் பாடசாலைகளுக்கான அனுமதி கிடைக்காது போவதாகவும் அமைச்சின் செயலாளர் சுட்டிக்காட்டியுள்ளார். எவ்வாறாயினும் அருகிலுள்ள வேறு பாடசாலைகளில் குறித்த பிள்ளைகளை அனுமதிப்பதற்கான நடவடிக்கைகளை முன்னெடுக்க முடியும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். முதலாம் தரத்திற்கு விண்ணப்பித்துள்ள அனைத்து பிள்ளைகளையும் பாடசாலைகளில் இணைத்துக் கொள்வதற்கு கல்வி அமைச்சு நடவடிக்கை எடுக்கும் என்றும் அமைச்சின் செயலாளர் அனுர திசாநாயக்க தெரிவித்துள்ளார். தரம் 5 புலமை பரிசில் பரீட்சையில் சித்தி பெற்ற மாணவர்களை பாடசாலைகளில் அனுமதிப்பதற்கு முறையான திட்டம் ஒன்று கிடையாது என கூறி இலங்கை ஆசிரியர்கள் சங்கம் இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழுவில் முறைப்பாடு செய்துள்ளது. ශිෂ්‍යත්වයෙන් දරුවන් පාසලට ඇතුළත් කර ගනිද්දී தரம் 5 புலமை பரிசில் பரீட்சையில் சித்தி பெற்ற மாணவர்களை பாடசாலைக்கு அனுமதிக்கும் போது தரப்படுத்தலில் முதலாம் கட்டம் குறித்து அவர்களுக்கு தெரிவித்திருக்கவில்லை. பதிலாக குறைந்த தரத்தை அறிவித்துள்ளனர். ஏனென்றால் தரப்படுத்தும் முறை அவர்களுக்கு அறிவிக்கவில்லை. இது எமக்கு பல பிரச்சனைகளை ஏற்படுத்தியுள்ளது. வெட்டுப்புள்ளிகள் அறிவிக்கப்பட்டதன் பின்னர் சில பாடசாலைகள் வெட்டுப்புள்ளிகளை குறைத்துள்ளன. எனவே குறைந்த வெட்டுப்புள்ளிகள் தொடர்பில் விளைவு செய்யப்பட வேண்டும் என்று கூறி நாம் இந்த முறைப்பாட்டை இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழுவிடம் பதிவு செய்துள்ளோம். සමස්ත අවම ලකුණු මට්ටම් නැවත සංශෝධනය කළ යුතුයි. அதிகாரம் உள்ளவர்களினால் சட்டம் உரியவாறு நடைமுறைப்படுத்தப்படுவதில்லை என தேசிய தொழிற்சங்க மத்திய நிலையத்தின் தலைவர் கே.டி. லால்காந்த தெரிவிக்கின்றார். தேசிய தொழிற்சங்க சம்மேளனம் கொழும்பில் நேற்றைய தினம் ஏற்பாடு செய்திருந்த மாநாட்டில் கலந்து கொண்டு உரையாற்றிய போதே அவர் இதனை குறிப்பிட்டார். மக்கள் போராட்டத்தின் புதிய சவால் என்ற துணிப்பொருளின் கீழ் பொது நூலக கேட்போர் கூடத்தில் இந்த மாநாடு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. நாட்டை சீர்குலைப்பதும் அபிவிருத்தி செய்வதும் அரசியலே. 1948 ஆண்டிலிருந்து அதிகாரத்தில் இருந்த அரசியல்வாதிகள் பல்வேறு தரப்பினர் நாட்டில் உள்ள காணிகளை கொள்ளையிட்டனர். அனைவரும் காணிகளை கொள்ளையிடவில்லை. வறுமைக்காக கொள்ளையிடும் அனைவரும் சிறைவாசம் அனுபவிக்கின்றனர். இந்த நாட்டின் தமது அதிகாரத்தை பயன்படுத்தி சட்டை பையை நிரப்பும் நபர்களும் இருக்கின்றார்கள். அமைச்சர்கள் அது உதவிகளுடன் சட்டை பையை நிரப்புகின்றார்கள். நீதிமன்றம் தண்டனையை வழங்கி அவர்கள் சிறையில் அடைக்கப்பட்டுள்ளனரா? வயிற்று பசிக்காக திருடியவர்கள் விடுதலை செய்யப்பட்டுள்ளார்களா? வெளியில் உள்ள அவ்வாறானவர்களை சிறைக்கு அனுப்ப அரசாங்கம் நடவடிக்கை எடுக்க வேண்டும். நாட்டில் உள்ள அனைத்து ஊடக சமூகத்தினரும் என்று மன உளைச்சல் ஏற்படுகின்ற இடத்துக்கு வந்துள்ளனர். சுயவிருப்பின் பேரிலா அவர்கள் அவ்வாறு நிலைக்கு தள்ளப்பட்டனர். அந்த இடத்திலேயே பிரச்சனை உள்ளது. ஏதேனும் வகையில் கருத்துக்களை வெளியிட்ட ஊடகவியலாளர்கள் கொலை செய்யப்பட்டனர். அது வடக்கிலும் தெற்கிலும் நேர்ந்தது. இந்த கொலைகள் குறித்து ஏதேனும் ஒரு வகையில் குரல் எழுப்ப முற்பட்டவர்கள் மீது தாக்குதல் நடத்தப்பட்டது. அதனால் ஊடக சமூகத்தினரிடமிருந்து சரியான தகவல்களை மக்களுக்கு வழங்க முடியாதுள்ளது. ජනමාධ්‍ය ප්‍රජාවකින් නිවැරදි තොරතුරු සමාජගත වෙන්නේ නැහැ. அகில இலங்கை சமுர்த்தி அபிவிருத்தி மற்றும் விவசாய ஆராய்ச்சி உதவி அதிகாரிகள் சங்கத்தின் கொழும்பு மாவட்ட மாநாடு பத்தரமுலையில் நேற்று இடம்பெற்றது. இந்த நிகழ்வு பொருளாதார அபிவிருத்தி அமைச்சர் பசில் ராஜபக்ஷ தலைமையில் நடைபெற்றது. முதலாவது முறை வெற்றி பெறுவதை விட இரண்டாவது முறை வெற்றி பெறுவது கடினம். நான் கம்பஹாவிற்கு முதலாவது முறை தெரிவான போது
பிரச்சனை எதுவும் இருக்கவில்லை. ஆனால் இரண்டாவது முறை எப்படி இருக்கும் என தெரியவில்லை. ஏனெனில் கவனம் செலுத்துவதற்கு நிறைய விடயங்கள் இருக்கின்றன. நாங்கள் முதல் முறை போட்டியிட்ட போது எந்த விடயங்களையும் முன்வைக்க முடியும். ஊழல் இல்லாத தலைமைத்துவம், மது இல்லாத தலைமைத்துவம், எங்களால் சில விடயங்களை முன்வைக்க முடியும். ஆனால் இரண்டாவது முறையாக உங்களால் முன்வைக்க முடியாது. பொதுமக்கள் இதனை ஏற்க மாட்டார்கள். இத்துடன் நியூஸ் ஃபர்ஸ்டின் மதிய நேர பிரதான செய்தி அறிக்கை நிறைவடைகின்றது. எமது மணித்தியாளர் செய்தி அறிக்கையினை 2:25க்கு எதிர்பாருங்கள். வணக்கம். Hotline 0114-896-896 www.newsfirst.lk. Feedback at newsfirst.lk.